ஆஸ்பத்திரி இல்லைங்க, எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு ஆஸ்பத்திரி செஞ்சு தரணுங்க. வீடு எங்களுக்கு இல்லைங்க, வீடு இல்லாத நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், இடம் தடம் இல்லாத. கரும்புக்கு வந்து விலைவாசி இல்லைங்க, ஊரில் தண்ணி கிடைக்கலிங்க, காட்டுலாம் பயிர் காயுதுங்க, மக்கள் ரொம்ப தவிக்குதுங்க. கூலிக்கு போனாலும் ஒரு காய்கறி வாங்கினாலும் வாங்கி திருத்தமாக திங்க வைக்கணும், விலைவாசி அவ்வளோ தூரம் விற்கிதுங்க. நாங்கள் எப்படிங்க ஏழை மக்கள்லாம் பழைக்கிறது? கிராம மக்களுக்கு முதல்ல தண்ணி முக்கியமாக நல்லா தாராளமாக தண்ணி வசதி வேணும். ரெண்டாவது வந்து பஸ் வசதி வேணும். மூணாவது வந்து எங்களுக்கு ஆஸ்பத்திரி கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது வந்து காட்டில் விளையிற பொருட்களுக்கு நல்ல விலைவாசியாக உயர வேணும். அதேமாதிரி மக்களுக்கும் கூலியும் உயரணும். ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்படணும். நிறைய கல்லூரிகள் கொண்டு வரணும், பஸ் வசதி செஞ்சு தரணும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொண்டு வரணும். படித்த இளைஞர்களுக்கு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூர் வராமல் எல்லாமே சுத்தமாக அடைச்சி போய் தண்ணி வந்து வேஸ்ட்டாக வீணாகி போகுது. அதை வந்து தூர் வர சொல்லி எத்தனையோ கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டோம். நிறையா பேர்த்த போய் பார்த்துட்டு அது சம்மந்தமாக இதுவரையும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. எங்களுக்கு 8வது மட்டும்தாங்க பள்ளிக்கூடம் இருக்குது, அதுக்கு மேலே பள்ளிக்கூடமே இல்லைங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் படாத சிரமப்படுதுங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு. பஸ் வசதியே இல்லைங்க. ஒரு ஆஸ்பத்திரியாங்க, ஒரு பாம்பு பள்ளி கடிச்சாலும் எங்களுக்கு வசதி இல்லைங்க. எத்தனை கிலோமீட்டர் போகுதுங்க, நாங்கள் எவ்வளோ சேதம் ஆகிறோங்க. துவரம் பருப்பு வந்து 1 கிலோ 200 விற்கிறாங்க. அந்த பருப்பை வாங்கி எங்கள் குடும்பத்தில் எப்படி நாங்கள் சமைச்சு முன்னேற முடியும்? ஒரு திடீர்னு ஒரு ஜுரம் வந்தால் அந்த ஆய்க்குடியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது. திடீர்னு ஜுரம் வந்தால் நைட்டு வந்து நாங்கள் ரொம்ப தூரம் புண்ணை வந்தால் தான் எங்களுக்கு ஜுரத்துக்கு வந்து ஒரு ஊசி போட முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த அம்மா ஆட்சியில் வந்து எங்களுக்கு ஒரு நல்லதுமே கிடையாது. இந்த பகுதியில் நான் ஒரு விவசாயி, மேலும் ஊனமுற்றவர். நான் விவசாயமும் செய்ய முடியாத சூழ்நிலை இப்போது. ஆனால் கிடைக்கிற பொருளுக்கும் விலை இல்லை. இருந்து என்ன செய்ய, வேறு வழி இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊனமுற்றவர் உதவி தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது இப்போ 3 மாதமாக கிடைக்கல. இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. விவசாயிகள் ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க. சரியான மழை இல்லை, உரம் விலை ஏறி போச்சு, விளைச்சலுக்கு வெள்ளாமைக்கு விலை கிடையாது. நாங்கள் நல்ல பொருள் அடிச்சு அவங்களுக்கு வியாபாரிக்கு விற்றுவிட்டு நாங்கள் பதிரை சாப்பிட்றோம். என்ன அதனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதுவுமே ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கல. அப்பா ஊனமுற்றவர், நானும் ஊனமுற்றவர். நிலமெல்லாம் வீடு வசதி எதுவும் இல்லை. இந்த சம்சாரம் ஓடி தான் நான் போயிட்டு அப்புறம் முதியோர் பணம் கொடுத்துக்கிட்டவங்க கொடுக்கல. இப்போ கொடுக்க விட்டங்க, எனக்கு வேறு வழி இல்லை. இதில் வந்து ஒன்றும் என்னால் பண்ண முடியல ஐயா. இந்த அம்மா எனக்கு பிறந்த எதுவுமே இந்த ஆட்சியில் எனக்கு பழங்களை கொடுக்கல. சொன்ன வார்த்தையை ஒன்று செஞ்சு முடிக்கவே கிடையாது. சொசைட்டிக்கு போனோன்னா ரேஷன் கடையில் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் பருப்பு 1 கிலோ வாங்கிட்டு போங்கிறாங்க. அடுத்த மாதம் போனோம்னா அடுத்த மாதம் வாமாங்கிறாங்க. அப்படி சொல்லி தான் அங்கே எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எங்களால் அது மாதிரி வாங்க முடியல. கரண்ட் பில்லு நாங்கள் வந்து சர்வசாதாரணமாக மீடியா சார்ஜ் வந்து 20 ரூபா தான் கட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் 40 ரூபா கட்டின வீட்டுக்கு கட்டணம் இப்போ எவ்வளோ கட்டுறோம் தெரியுங்களா? 400 ரூபா கட்டுறோம். நாங்கள் எப்படி சிறு விவசாயி, ஒரு குடும்பம், சின்ன குடும்பம் எப்படி பிழைக்கிறது? அவளை நிலையோ சூரியன் உதித்தால் கவலைகள் மறையும். நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உறுதியடு, உதய சூரியன் மலர்ந்திடவே. இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். பாப்பா தோழா தோழா தோழா, நீ என் கைகள் போட்டே பாபா. வா வா தோழா தோழா தோழா, நீயும் நீதிக்கு பின்னால் பாபா. நமக்கு நாமே நீ விரைந்திடு, கொஞ்சம் புரிந்திடு. நமக்கு நாமே ஓர் மழையென நீ அருகெடு. நமக்கு நாமே இந்த இருளினை நீ கொழுத்திடு. முதல் அறிவிப்பு மதுவிலக்கு. ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு அமுல்படுத்துவோம் என்று திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். பூரண மதுவிலக்குன்னு சொல்லல, மதுவிலக்கு சட்டம் கொண்டு வருவேன் என்றுதான் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. பூரண மதுவிலக்கு இல்ல என்று ஜெயலலிதா நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் போய் பேசியிருக்கிறார். ஆகவே ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிற மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான்.
நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது என்ற உறுதியை இந்த மேடையில நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன். செம்பரம்பாக்கு ஏரிய திடீரென்று நான் திறந்து விடல என்று சொல்லுகிறார். செயற்கை பேரிடரை ஏற்படுத்தி 347 பேரை கொன்றுவிட்டு இன்றைக்கு உண்மையை இலைச்சோற்றில இமயமலை மறைக்கிறது போல ஜெயலலிதா அந்த முயற்சிகளை இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் மீண்டும் மடை திறந்த வெள்ளம் போல பொய்களை அவர் இன்றைக்கு அடுக்கடுக்காக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த குன்னம் மண்ணிலே நின்று கொண்டு உங்கள் எல்லாம் சாட்சியாக வச்சுக்கிட்டு நான் கொடநாட்டில் இருக்கக்கூடிய ராணிக்கு சவால் விடுகிறேன். அந்த சவால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? உங்களுக்கு தெம்பு இருந்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை, கொடநாட்டு ராணி அம்மா ஜெயலலிதா அவர்களை, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை, உங்களுக்கு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா முறையான விசாரணையை செம்பரம்பாக்கு ஏரி திறப்பு குறித்து விசாரணை நடத்துவதற்கு நீங்க தயாராக இருக்கீங்களா? பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ என்னென்ன திட்டங்கள், எத்தனையோ சாதனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெரம்பலூரில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ இவைகளெல்லாம் அமைத்தது கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த குன்னத்தில் மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்கு திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதா இல்லையா? அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி தொடங்குவதற்கு முன்பு நம்முடைய ஆட்சி மாறியது. ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி வந்தது. ஆட்சிக்கு வந்ததும் அந்த பணியை அவர்கள் நிறைவேற்றி இருக்கணும். நிறைவேற்றி இருந்தால் அந்த கல்லூரி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அதை அப்படியே கிடப்பில போட்டார்கள். அதேபோல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வேப்பந்தட்டை வர பைப் லைன்கள் அமைச்சு குடிநீரை கொடுத்த ஆட்சி தான் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அரியலூர் எடுத்துக்கிட்டா விசவக்குடி நீர்த்தேக்கம் 33 கோடி ரூபாயில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது கட்டப்பட்டது. அரியலூருக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில திமுக ஆட்சி இருந்தப்பதான் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த இரு மாவட்டங்களிலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த 5 வருஷமா நடைபெறக்கூடிய இந்த அதிமுக ஆட்சிகளை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரையில் நிறைவேற்றல. எங்களாட்ட நடுத்தரமான மக்கள்லாம் ஒன்றுமே குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். பால் விலை ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறிடுச்சு. பருப்பு விலைலாம் 200 ரூபாய் கொடுத்து வாங்கி பருப்பு வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டே நாங்களாம் ரொம்ப நாள் ஆகுதுங்க. விருதாளத்தை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை கடித்தரனாங்க, செய்கிறாங்க, ஒன்றுமே செய்யலை. பார்த்தா அங்கேருந்து நகராட்சி நிர்வாகம் சரியில்லை. வருங்கால டாஸ்மார்க்கு என்னுடைய குழந்தைங்க, ஊர் மக்கள், பெண்கள் அநியாயம் குடிக்க அடிமையாகி குடும்ப கஷ்டம் தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் முதியோர் தொகை 2 வருஷமாக கொடுக்கல. எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சாப்பிட்றது, எப்படி வாழ்கிறது, அதை நிப்பாட்டிட்டாங்களே. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. கீழ்த்தட்டு மக்களுக்கு ஒன்றும் எந்த பலனும் இல்லாமல் இருக்குது. ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு சரியாக பண்ண கிடைக்கல. ஜிஹெச்சுக்கு போனால் கூட ஜிஹெச்சில் சரியான ஒரு இது ஒன்றுமே இல்லை, செயல்பாடு கிடையாது. எங்கே சின்ன ஒரு இது போனாலும் வெளியில் கூட்டு போகிறோம் ஜிஹெச்சில். இனி வர ஆட்சியில் நல்ல ஆட்சி அமைன்னு சொல்லிட்டு வராங்க. இதே தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் தலைமையில் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ எத்தனையோ திட்டங்களை நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த திட்டக்குடியை பொறுத்த வரைக்கும் 350 கிலோமீட்டர் சாலை பணிகள் 79 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில் தான்.
கலைஞருடைய ஆட்சியில தான் 51 பாலப்பணிகள் 57 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்களை கட்டி ஆபரேஷன் தியேட்டரை கொண்டு வந்ததும் திமுக ஆட்சி தான். 30 லட்சம் ரூபாய் செலவில் பெண்ணாடத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டதும் திமுக ஆட்சியில தான். திட்டக்குடி வட்டாட்சி அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டுச்சு. பெண்ணாடம் சிவன் கோயில் ஓடாத நின்ற தேர் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிச்சு தேரை ஓட்டி ஆட்சி திமுக ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக இதெல்லாம் செஞ்சோம். ஆக உங்களிடத்தில் சொல்றோம். ஆக செஞ்சதை சொல்லி உங்களிடத்தில் உரிமையோடு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். குறிப்பா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, திட்டக்குடி நகரில் புறவழிச்சாலை நிச்சயமாக அமைக்கப்படும். திட்டக்குடி வட்டத்தில் பாக்கம்பாடி அணையை உயர்த்தி அதிக அளவில் நீரை தேக்கி மங்களூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 60 கிராமங்களுக்கு பாசன வசதி செய்து தரப்படும். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வெல்லிங்டன் ஏரி மற்றும் கால்வாய் கடமட வர தூர்வாரப்படாத காரணத்தால் ஏறக்குறை 25,000 ஏக்கர் நீர் நிலங்கள் பாசன வசதி இல்லாமல் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நிச்சயமாக கவனிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப திடீர்னு ஜெயலலிதா தேர்தலுக்கு தேர்தல் வராங்க. நான் இதே கேட்கிறேன். இதே கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்துச்சு. அதே கடலூர் மாவட்டத்தில் இப்ப அண்மையில் வெள்ளம் வந்துச்சு. அதனால சென்னையினுடைய புறநகர், அதற்கு பிறகு காஞ்சிபுரம், இந்த கடலூர் மாவட்டம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது. அப்போ இதே ஜெயலலிதா நேரடியாக வந்து உங்கள் குறைகளை கேட்டதுண்டா? ஏதோ ஒப்புக்காக சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அவர் இடைத்தேர்தலில் அவரை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதி இப்போ வேட்பாளராக நிற்கிறார். நிச்சயமா சொல்றேன், அந்த தொகுதியிலே அந்த அம்மையார் எப்படி பருகூரில் 96 தோற்று போனாரோ அதே போல 2016 ஆர்கே நகரிலும் தோற்பது உறுதி. ஆகவே என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவங்க நாங்க. ஆகவே அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 5 முறை முதலமைச்சராக இருந்தார். அதுல குறிப்பாக 2006 இருந்து 2011 வரைக்கும் 5வது முறையாக ஆட்சியில் இருந்தப்போ அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி இங்குதான் தொடங்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ. அதே போல காடாம்புள்ளியூர் உள்ள பரிவாளர்கள் உலகம் கட்டப்பட்டதும் திமுக ஆட்சியில தான். நெய்வேலி சார்பு நீதிமன்றம் கட்ட நிதி ஒதுக்கியது திமுக ஆட்சியில தான். காடாம்புள்ளியோட சமத்துவபுரம் திறக்கப்பட்டதும் திமுக ஆட்சியில தான். இங்குள்ள மக்கள் மழை வந்தப்போ, வெள்ளம் ஏற்பட்டப்போ, ஒரு பேரிடர் ஏற்பட்டப்போ எந்த நிவாரண பணிகளும் இந்த ஆட்சி நடத்தல. அதனால்தான் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயமாக எடுக்கும். இந்த பகுதி நெய்வேலி என்பது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. எனவே இந்த தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த ஜெயலலிதா ஆட்சியில எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த தொகுதியிலிருந்து ஏற்கனவே நடந்த எம்பி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அப்ப அதிமுக எம்பி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு போனார்.
நெய்வேலியில ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை வேணும்னு இது வரைக்கும் எங்கேயாவது பார்லிமெண்ட்ல பேசி இருக்கிறாரா? உங்களுக்கு நன்றியாவது சொல்ல வந்தாரா? அதுவும் கிடையாது. ஆகவே நெய்வேலியில தொழிலாளர்களுடைய நலன் காக்க இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்க கழகம் அரசு பொறுப்பு அமர்ந்ததற்கு பிறகு, கலைஞர் தலைமையிலே ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நிச்சயமாக மத்திய அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி அதை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, இந்த ஆட்சிக்கு உடனடியாக விடை கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற மே மாசம் 16ஆம் தேதி. ஆக 16ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அருமை சகோதரர் சபா ராஜேந்திரன் அவர்கள், சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடி தரணும். அண்மையில வெள்ளக்காடாக மாறிய கொடுமை மறந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிவாலயத்திலேயே ஒரு முகாமை திறந்து அங்கிருந்து எல்லா மாவட்டத்திற்கும் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட கழக செயலாளரிடத்துல, கட்சியினுடைய முன்னோடிகளிடத்திலே, நிர்வாகிகளிடத்திலாம் எடுத்து சொல்லி உடனடியாக நிவாரண பணியை முடுக்கிவிட்டோம். அந்த நிலையில உங்களோடு இந்த பகுதியில இருந்து, உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய நிவாரண பணிகளில் ஈடுபட்டு நம்முடைய MRK பன்னீர்செல்வம் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு உங்களோடு வந்த அந்த காட்சியெல்லாம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. எப்படியெல்லாம் நிவாரண பணிகளை ஈடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார். 5 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். 2006 இருந்து 2011 வரைக்கும் 5 ஆண்டு முறை, 5வது முறை ஆட்சியில் இருந்தப்போ அவர் செஞ்ச சாதனைகள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. குறிப்பா குறிஞ்சிப்பாடி பகுதி கழக ஆட்சியிலே தான் புதிய தாலுகாவாக உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில சுகாதார பணிகள் எல்லாம் இந்த தொகுதிக்கு ஆற்றப்பட்டிருக்கு. அதேபோல குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக உயர்த்திய ஆட்சியும் திமுக ஆட்சிதான். 7,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில பள்ளி கட்டிடங்களை சீரமைத்து தந்த ஆட்சி, புதிதாக உருவாக்கி தந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. வடலூர் புதிய போக்குவரத்து கழக பணிமனை, பதிவு அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய கட்டிடம், இப்படி பல்வேறு அரசு கட்டிடங்களை கட்டிய ஆட்சி திமுக ஆட்சி. ஆக இப்படி தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். இப்ப கூட கடந்த 10ஆம் தேதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில அரசினுடைய இலவச வேஷ்டி சேலை அதை நெய்வதில கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். பள்ளி சீருடைகளுக்கான துணைகள் உற்பத்தி தமிழக விசைத்தறி நெசவாளர்கள் மட்டுமே கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை தலைவர் கலைஞர் தந்திருக்கிறார்கள். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம், அதை 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்குவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து நெசவாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கடனுக்கான வட்டி 12% அது 8% குறைக்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது தவிர இந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை எடுத்துச் சொல்லணும்னா, பெருமாள் ஏரி தூர் வாரப்படும் என்ற அந்த உறுதி வழங்கப்பட்டிருக்கு. அருவாமூக்கு திட்டம் கொண்டு வரப்படும் என்ற
சொல்றேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சார்பில் மட்டும் இல்ல, நானே சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில் சொல்றேன். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த இது பாதைகளில் நிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் அது நிச்சயமாக உறுதியாக இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் அது திறக்கப்படும் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் எடுத்துக்கூட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்படி பல வாக்குறுதிகள் தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கணும். கமிஷன் எம்எல்ஏ என்று ஒருவர் பெயர் எடுத்தார் என்று சொன்னால் அது இந்த தொகுதியினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான். பரவாயில்ல, கமிஷன் எம்எல்ஏ புரியுது பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொகுதியில கமிஷன் வாங்கியிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காம காலத்தை கழித்தவர் தான் அந்த அம்மா. அது பெரியம்மா, இது சின்னம்மா. மந்திரி பதவி இடையில கொடுங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாங்கின லஞ்சத்துல கப்பங்கட்டல ஒழுங்கா போய் எல்லா கமிஷன் எங்க அடிக்க பார்த்தாங்க. புவனகிரி தாசில்தார் ராஜவேலுவ செல்போன்ல மிரட்டினது நானே வாட்ஸ்அப்ல கேட்டேன். நீங்களும் கேட்டீங்களா? அம்மா எப்படி வேகமா ஆவேசமா பேசுதோ அதெல்லாம் பீட் பண்ணிடுச்சு இந்த அம்மா. பெரியம்மாவை சின்னம்மா பீட் பண்ணிடுச்சு. தரக்குறைவான வார்த்தைகளா ஒரு அதிகாரிய, ஒரு தாசில்தார, ராஜவேலு என்ற அந்த தாசில்தாரை எந்த அளவுக்கு கேவலமாக கொச்சைப்படுத்தி காதை கேட்க முடியாத அளவுக்கு, வாய் கூசக்கூடிய அளவுக்கு பேசியவர் தான் இப்போ ஆளுங்கட்சி வேட்பாளராக நிற்கிறாங்க. அதிமுக சார்பில் சென்ற முறை வெற்றி பெற்ற போது ஏதோ உறுதிமொழிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. வெள்ளாற்றில தடுப்பூச்சுவர் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்கள செஞ்சாங்களா? அரும்பு மலர்கள் அதிகம் உற்பத்தி ஆகிற காரணத்தினால சென்ட் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? புவனகிரியில தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கல்லூரி கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பாலிடெக்னிக் கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு 3500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வீராணம் ஏரி தூர்வாரப்பட்டு சுற்றுலா தலமாக்கப்படும் என்பதையும் கலைஞர் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளையும் கலைஞர் உணராமல் இல்லை. அதனால அதையும் தெரிவித்திருக்கிறார். விவசாய பாசன வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்படும். நெய்வேலி சுரங்க நீர் வெளியேறுவதற்கு உரிய வாய்க்கால் வசதி செய்து தரப்படும். வெள்ளாற்றில் தடுப்பணை கட்டப்படும். ஆகவே உங்கள் குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு நல்ல தொண்டனாக, ஒரு நல்ல செயல் வீரனாக, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்ற நம்முடைய துரை சரவணன் இவரை வெற்றி பெற வைக்கணும். ஒரு வெற்றி பெற வைப்பதன் மூலமாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட முடியும். அவர் முதலமைச்சராக வந்தால்தான் கதாநாயகனாக, சூப்பர் ஹீரோவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 501 உறுதிமொழிகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய துரை கே சரவணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும்.
மாவட்டத்தினுடைய இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இந்த உணர்ச்சியை, இந்த எழுச்சியை, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை, இந்த உற்சாகத்தை அத்தனையும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியனுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். இந்த தொகுதியில் கொள்ளிடம், பாலம்மான், வீராணம் ஏரி உபரி நீரால் விவசாய இன்னலுக்கு எந்த அளவுக்கு ஆளாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது பற்றி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களோ கொஞ்சம் கவலைப்படுறாங்களா? இல்ல. ஆகவே நான் இங்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புவது, இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்து கொண்டிருப்பது என்ன? முக்கியமா உணவு தானியங்கள் சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு வேண்டும். பரங்கிப்பேட்டையில துறைமுகம் அமைத்து தர வேண்டும். பிச்சாவரம் சுற்றுலா மையத்தை நவீனப்படுத்த வேண்டும். வல்லம்படுகையில் சுற்றுலா மையம் அமைக்க வேண்டும். 100 ஆண்டுகால பழமையான வக்காராமரி குடிநீர் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். சிதம்பரம் அரசு மருத்துவமனையில விஷக்கடிக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். முதலைகள் தாக்குதலில் இருந்து மக்களை காப்பாற்றிட வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சில சிறப்பு அறிவிப்புகள், இந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்தை மையமா வச்சு சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் இதுவரையில தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத வகையில எந்த துறைக்கும் தனி பட்ஜெட் கிடையாது. பொதுவாகத்தான் எல்லா பட்ஜெட்டும் ஒன்னா ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். ஆனால் 2016 மே மாசம் நடக்கிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நீங்கெல்லாம் நம்முடைய வேட்பாளர் செந்தில்குமாரை வெற்றி பெற வச்சு அதன் மூலமாக நம்முடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகிற நேரத்தில் விவசாயத்திற்கென வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் ஆதார விலையாக கொடுக்கப்படும். சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தலைவர் கலைஞர் அறிவிச்சிருக்கிறாரு. சிதம்பரம் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் அது விரைவுபடுத்தப்படும். சிதம்பரம் நடராஜர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தேரோடு வீதி கான்கிரீட் போட்டு கொடுக்கப்படும். ஆக இப்படி தேர்தல் அறிக்கையில் இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் எல்லாம் கலைஞர் அவர்கள் தெளிவாக ஏதோ மாநில அளவிலே மட்டுமல்ல, மாவட்ட அளவில, தொகுதி அளவில தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி இந்தியாவிலேயே திமுக ஒன்றுதான். ஆட்சி இங்கே முடியட்டும், நாளை நம்மை காக்க புதிய அரசு இங்கே திணியட்டும். ஆவின்பால் லிட்டருக்கு 7 ரூபாய் குறைக்கப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். அதை குறைக்கிற காரணத்தால் கொள்முதல் செய்யக்கூடியவர்கள், விற்பனையாளர்கள், கொள்முதல் செய்யக்கூடியவர்கள், உற்பத்தியாளர்கள், நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சத்துணவில முட்டையோடு கலந்த சத்துணவு மட்டும் இல்ல, பாலும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். எனவே நீங்க பாலை கொண்டு போய் ரோட்ல கொட்ட வேண்டி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உங்களுக்கும் இந்த திட்டம் பயனடைய போகிறது. ஆகவே இப்படி 501 உறுதிமொழிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் இள கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். 6வது முறையாக தலைவர் கலைஞர் ஆட்சி தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நேரத்தில் அருமை கருதி இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.